நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? பராபவ வருடம். பராபவ அப்படின்னா எப்படி இந்த பறந்து விரிந்த பாரத தேசம் அப்படின்னா இந்த பூமியை சொல்கிறோமோ, சூரியன்லேருந்து இத்தனை மடங்கு பெருசு, இல்லைனா சந்திரனை விட பூமி இத்தனை மடங்கு பெருசு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல் பறந்து விரிந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய முழு நல்லாசிகள் பெற்று இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க போகுது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வள்ளலாரை போல பக்தி தழைக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நடக்க போகுது? மெயினாக குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த வைகாசி மாதம் குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகுவும் கேதுவும் எங்கே போகிறாங்க? மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக சனி பகவான் வக்ரம் இருக்குது. ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதமே சனி பகவான் வக்ரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கிரக அசைவுகள், கிரக பயிற்சிகள், கிரகத்துடைய வக்ரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கம்ப்ளீட்டாக இந்த 12 மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் 1 இயருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த குரு உச்சம் அடைஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், ஜன்ம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அல்லது சனியுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கலாம். ரிஷபம், கன்னி, தனுசு. அப்போது அல்ல அசுப கிரகங்கள் சிம்மம், அல்லது ராகு அமரக்கூடிய மகரம், கேது அமரக்கூடிய கடகம். அப்போ நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கவலை வேண்டாம் என் அன்பு பக்தர்களே. இந்த கிரக அசைவுகள் இது கோச்சாரம்னு சொல்லுவோம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வளிமண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே ஜாயிண்டிங் வரும்போது, அந்த நெட்வொர்க் கதிர்வீச்சு படும்போது பூமியில் அசைவுகள் மாறுது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷ பிறப்பு சூப்பராக இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எழுதி வச்சுக்கோங்க, இது வரலும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இஸ்ரேல் போர் கூட ஜூன் மாதம் முடிவுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதம் இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா வல்லரசு நாளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்லை இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படும். நமக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். போர் பதற்றங்கள் தணிந்து எல்லா உயிர்களும், அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான், அல்ல அவங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான யோகம்.
என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அதனால் அப்படி கஷ்டங்களாக இருக்குது. ஒன்றுமே கவலைப்படாது. சிம்மராசி நமக்கு தெரிஞ்ச ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நம்ம மீது ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுடைய ஒரு தம்பி அப்படி வச்சுப்போம். வெல்விஷர்னால் அவருடைய வெல்விஷர்னு வச்சுப்போமே, அப்படி வச்சுப்போம். நம்மளை கேட்காம அவரும் எதுவும் மூவ் பண்ண மாட்டார். எங்கள் உலகத்தையே சுற்றி வருவார். ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியரையும் பார்த்துருவார். ஆனால் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். என்ன மாதிரி 100 பேரை பார்ப்பார். எல்லாருக்கிட்டையும் சந்தேகம் கேட்பார். அவருக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், டேய் இப்படி தான் செய்யணும், இப்படி தான்ப்பா வரணும், இப்படி வந்தால் நீ ஜெயிச்சிடலாம். அவருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அற்புதமான ஃப்யூச்சர் கிடச்சிருக்கு. அஷ்டம சனியாச்சே, எப்படி அவர் வளர்ந்து வராரு, எப்படி அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிகேஷன்ஸ் கிடைக்குது. எப்படி கிடைச்சது? அஷ்டம சனியில் எப்படி வேலை செய்யுது? இதுதான் ஜாதகம், இப்படித்தான் கணிக்கணும். நம்ம வாக்கு அங்கே பலிதமாகும். ஆசீர்வாதம், வாராகியுடைய அருளாசி. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைங்க, அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம். மாதம் நான் 2 கோடி பண்ணுறேன், வருஷத்துக்கு நான் 2 கோடி பண்ணுறேன், 100 கோடி பண்ணுறேன். நீங்கள் எத்தனை கோடி டர்ன் ஓவர் பண்ணாலும், எவ்வளோ பிக் ஷாட்டாக இருந்தாலும் இனி கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்து சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. எனி பிஸ்னஸ், நான் உதாரணத்துக்கு அந்த கேட்ரிங் சொன்னேன். நான் கேட்ரிங் செய்யக்கூடியவங்க, அதே போல் இங்கே டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு கேட்ரிங், அவங்களுக்கு ஒன்றும் கொஸ்டினே இல்லை. சார் நான் சிறப்பாக இருக்கேன், பெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ நான் அவங்கள ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன். உங்கள் வாயால் ஒரு வார்த்தை, இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் சார், நல்லபடியாக வரும் சார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசைகள். அப்போ ஒரு உதாரணத்துக்காக இந்த கேட்ரிங் சொல்ல நான் சொன்னேன். அதுபோல் இங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசார்ட்ஸு, ரூம்ஸு, கேம்ஸு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சந்திரன் சார்ந்த தொழில்கள், சூரியன் சார்ந்த தொழில், நெருப்பு, எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்குது, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மார்க்கெட்டிங்கு, டிஸ்ட்ரிபியூஷனு, அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷாப்ஸு, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க. அதே போல் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலு, மெக்கானிக் இன்ஜினியரிங், அது சார்ந்த மெக்கானிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். சூரியன் சார்ந்து வெப்பம், கேஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, பெட்ரோலியம், சிஎன்ஜிசி, அந்த மாதிரி சிஎன்ஜி, அதெல்லாம் ஓஎன்ஜிசி. அப்போது அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, கனிம வளங்கள், அரசு அதிகாரிகள், சூரியன் இல்லை கவர்மெண்ட்டு, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உள்நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, மெயினாக வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் பண்ணக்கூடியவங்க. வெளிநாட்டில் இருக்கிற சாமி, நான் மலேசியாவில் இருக்கிறேன், அல்லது சிங்கப்பூரில் இருக்கிறேன், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகுது, இல்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை கணவருக்கோ மனைவிக்கோ உடல்நிலை பாதிப்புக்கப்படுறது, இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மலேசியாவிலேருந்து மாதத்துக்கு ஒரு முறை இங்கே சாமான்லாம் போட்டு போகிறாங்க. அங்கே கடை வச்சு நடத்துகிறாங்க. எல்லா பூஜை சாமான்லேருந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவரே நேரில் வந்துடுவார். வந்தார்னா நம்மளை பார்க்காம போக மாட்டார். அப்போ அதுபோல் வெளிநாட்டு வியாபாரிகள், அப்போ உள்நாட்டு வியாபாரமாக இருக்கலாம், வெளிநாட்டு வியாபாரமாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
நாட்டு மருந்து கடையாக இருக்கலாம், இல்லை வந்து மளிகை கடையாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கோவிலில் வேலை செய்யக்கூடியவங்க, திருப்பதி, பழனி இது போன்ற அறநிலைத்துறை அதிகாரிகள், அல்லது திருப்பதி டிடிடி போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள். அப்போ இது மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும், சிறப்பான முறையில் இருக்கும், குடும்ப கஷ்டம் தீரும், நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, அடிக்கடி மயக்கம் வருது, பயத்தில் தான் எல்லாமே. அப்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும், நீங்கள் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே.